க்ளே வச்சு அழகான பொம்மை பண்ண போகிறேன். ஆனால் எனக்கும் இந்த ஆர்ட் ஒர்க்குக்கும் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணால் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும், வரவே வராது. ஆனால் பண்ண ரொம்ப பிடிக்குமா, அதனால் எப்படி வந்தால் என்ன, நம்ம பொம்மை என்ன ஆஸ்கர் அவார்ட் ஷோக்கு நாமினேட்டாக ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பண்ண ஸ்டார்ட். அதில் ஃபஸ்ட் ஒன் ரொம்ப சிம்பிள் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு மங்களகரமாக ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அதுவே ஒரு மார்க்கமாக தான் வந்துச்சு. ஆனால் ஃபன்னாக இருந்துச்சு. கிக்கி கிக்கி கிக்கின்னு ஒரே சிரிப்பு மயமாக தான் இருந்தேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி எது நல்லா இருக்குன்னு சொல்லணும். சரி, அப்புறம் மஷ்ரூம் பண்ணேன்னா எந்த ஊரில் மஷ்ரூம் சிவப்பு கலரில் இருக்குன்னு தெரியல. சரி, அது வேறு கதை. ஆனால் எனக்கு அது அழகாக வந்துச்சா, அது ஒன்று இன்னும் பண்ணணும்னு ஆர்வம். ஆனால் அடுத்தது கவலைக்கிடம். பெண்குயின் பார்த்துச்சுன்னா அண்டார்டிகாலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு பயந்தே ஓடினு, அது ஷேப்பே வரல. லியாண்டவங்க பார்த்து நான் பண்ணுறேன்னாங்களோ, அவங்க பண்ண குட்டி பெண்குயின் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னோடது அந்த நடுவில் இல்லாதது தான் ஒரு மாதிரி இருக்கும்னு வெளியே வச்சுட்டு பார்க்குறேன். அது என்னமோ ஜண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கடைசி ஒரு கார்டன் மாதிரி ஒன்று பண்ணேன். அதுக்கு இந்த பூவு வீடெல்லாம் பண்ணி வைக்கணுமா, அந்த பூனா பண்ணும்போது பரவாயில்ல நம்மளும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் போல அப்படின்னு இருந்துச்சு. இது பண்ண ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு. அந்த நேரம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆழ்ந்த நிலைக்கு போயிட்டு ஆனந்தமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன்ப்பா.